Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். அப்போ நாம இன்னைக்கு இன்னொரு வீடியோவா வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ எங்களுது இன்னைக்கு பரிதாபங்கள் சேனல். ஸோ எங்களோட ஃபேவரட். ஸோ இது வந்து அன்னி பாவங்கள் வந்து ரியாக்ட் பண்ணலான் இருக்கோம். கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ பண்ணுங்க, இந்த வீடியோ பண்ணுங்க, இது பண்ணுங்க. and some comments நமக்கு இவங்க பார்த்தாங்களான்னு தெரியல. நான் சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க எங்க ஏஜ் உங்களுக்கு தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். we have a kid, we have a family. நம்ம செக்ஷுவல் ஓரியன்டேஷன் எல்லாம் அதுக்கு கீழே கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கே அது ஆக்சுவலி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கணும். அது எப்படி உங்களால போட தோணுது? உங்க அம்மா பத்தி உங்க அக்கா பத்தி இந்த மாதிரி போடுவீங்களான்னு நீங்க என்ன நினைச்சு பாருங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. போடுறவங்கள பத்தி சொல்றேன், போடாத நமக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட்டா மரியாதையா அக்கா தங்கச்சி சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் தேங்க்யூ வெரி மச். என்ன பேசினாலும் ஒன்றும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து அதை ரிப்போர்ட் அடிச்சுட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். அது இல்லை, ஒரு மற்றவங்க பார்க்கும்போதும் அது உங்களுக்கே ஒரு அவமானம். நம்மளுக்கு மட்டும் இல்லை, அது நீங்கள் போடும்போது உங்கள் ஐடென்டிட்டி கூட அது மாதிரி நாம ஒரு ஆளை அப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஓ, இந்த ஆள் இப்படிதான் கமெண்ட் போடும்போது ஒன்றும் இல்லை, ஒரு செகண்ட் வந்து உங்கள் தாய் தந்தி நினைச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது நீங்கள் போடுங்க. நம்ம அவங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்க, யோசிச்சு போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பரிதாபங்கள். எஸ், என்ன குழந்தைனாரே இங்கே வெளியே கிளம்பிட்டீங்க போல? என்ன ஜாலியா இருக்கீங்க? நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு அவங்க அண்ணன் இருக்காருல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க. அது போக இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வயசா ஆகுது, நீங்க சின்ன பையன், இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவர் பாத்துக்கிறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தந்துறேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபா வேணுமா? 1000 ரூபா வாங்கி தரேன். எதுக்கு நீங்க உங்க அண்ணன் காசை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இருங்க, வாங்கிட்டு வரேன். இந்தாங்க வச்சுக்கீங்க. போயிட்டு வாங்க. நல்லா இருக்கு. என்ன தம்பி 1000 ரூபா வாங்கிட்டு போறான். திட்டுறது கூட தெரியாம ஏதோ நான் பாராட்டுறேன் அப்படின்ற பிள்ளைய தெரியலாங்க. என்னங்க தம்பி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன தம்பி, எங்க ஒரு வண்டியில ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? 2 சக்கரமும் சுத்தணுங்க. நான் டிடி ஃபேஷன் மாதிரி ஒரு வீலிங் மட்டும் போறேன். பாருங்க, காமெடி பண்ணிக்கிறீங்கன்னா வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போயிடும். எப்ப அவரு வந்து வேலைக்கு போவாரு, எப்ப கல்யாணம் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒத்தால அந்த குடும்பத்தை குறைச்சு கொட்டிக்கிப்பீங்க? என்னாலலாம் முடியாது. நீங்க வேணா ஐயோ என் தம்பி அப்படின்னு தெரியலாம், அப்புறம் வேலைக்கு போகல, அப்புறம் பாத்துக்கங்க. நான் அப்படிதாங்க பேசுவேன். நான் வந்து எல்லாத்தையுமே வெளியே காட்ட முடியுமா? நான் அவன்கிட்ட போயிட்டு தண்டை சோறு நீ வந்து நல்லா ஏன்டா அப்படி வீட்டுல தின்னுட்டு கிடக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யார் சொல்லணும்? என்ன நீ பாட்டுக்கு வர வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்படியே திரியா? என்ன எப்பதான் நீ போறது ஐடியாவில் இருக்க? நீ ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காக போய் உட்காந்து என்னக்காக சொல்லுவோம், லைஃப் சொல்றேன். அவனே அப்படியே வர போற பெட்ரோல் 500 இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருந்த வந்த அண்ணி எனக்கு 500 ரூபா கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. ஆனா இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நொய்யி இருக்கான். என்னத்த சொல்ல? தேவையில்லாம அவர் போட்டு கத்திட்டு இருக்கீங்க. சின்ன பையன், அவனுக்கு என்னங்க வயசு? ஏங்க எப்ப பார்த்தாலும் இப்படி கோவக்காரா இருந்து கோவப்பட்டு இந்த குடும்பத்தை நீங்க நல்ல அடுத்த கொண்டு வந்து போறீங்க. கோவப்படாதீங்க. எவ்வளவு நல்ல அண்ணி, தெய்வம் அண்ணி நீங்க. இவனு இருக்கான எல்லாம் ஏத்தி விட்டுட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ என்ன பேசுறேன்? நான் கெட்டவன் ஆகணுமா? நல்லவனா இருக்கிற அப்படி எங்க நான் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இங்க பாருங்க அத்தை. எப்ப வந்த? அப்படியானே? ஸ்நாக்ஸா? மாமா வந்து உள்ள இருக்காரு. சரி. என்னன்னு இது? கவர் மட்டும் பெருசா இருக்கு, பொருள் இத்தினோண்டுதான் இருக்கு.
ஸ்வீட் எந்த பவுன்ல வாங்கினா அண்ணி சொன்னாங்களாக்கும். கவர் மட்டும் பெருசா இருக்கட்டும், பொருள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டான்னு எவ்வளவு பேசியிருக்கா. அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்க. ஆமு ஆப்பி, அன்னைக்கு முன் அன்னைக்கு பின்னு அந்த பிள்ளைல ஸ்வீட்டே வாங்க சொல்லுச்சு. செஞ்சு போட்டோம் அண்ணங்காய் போட்டோம், அண்ணி பேச்ச கேட்டு புட்டா குடும்பத்தை கெடுத்து, அண்ணி பேச்ச கேட்டு புட்டா குடும்பத்தை நான் கெடுத்து புட்டேன். ஸ்வீட் வேணுமா நம்ம உனக்கு? அண்ணி பேச்ச கேக்குறோம், அண்ணி பேச்ச கேட்டுட்டு ஆடுறா. அண்ணி என்னம்மா என்ன நீ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எங்க அண்ணே ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப உதாரித்தனமா இருக்கான். என் பொண்ணுக்குலாம் வந்து மருமகன்னு சொல்லி பொம்மை கடை இருக்குமே, கடையில ஒரு பொம்மை, ஸ்வீட்டு, சாக்லேட், இதுக்கு நடுவுல பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வருவான். இதான் உதாரித்தனமா செலவு பண்ணிக்கிறேன். சரி நீங்க வந்தீங்க 5 பைசா செலவு பண்ண மாட்டீங்க. 5 பைசா நல்லா சிக்கனமா ஆக்கிட்டீங்க அண்ணி. அவனோட இன்னொரு முகத்தை திருப்பிட்டீங்க. நீங்க இப்படியே வச்சு ஓட்டுங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அண்ணன் கல்லு மாதிரி இருந்தான், நீங்க தான் நீ செதுக்கிட்டீங்க. செதுக்கிட்டேனா? பேய் சிலையா செதுக்கிருக்கீங்க. ஈவிலா மாறிட்டான். ஈவிலாவா? அந்த பிஸ்னாரி சும்மா கரைச்சு குடிக்க போறாளப்ப எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க அண்ணன் தான் மெயின் வில்லனே, உங்க அண்ணன் தான் தெரியுமா? அவன் எப்படா இந்த குடும்பத்தை எஸ்கேப் ஆகலாம், செலவு ஃபுல்லா குறைக்கலாம் பிளான் பண்ணிட்டே இருந்தான். நான் வந்த உடனே என்ன சாக்கா வச்சு ஃபுல்லா சட்டப்பட அடைச்சிட்டான். என்ன வில்லியா மாதிரி இருக்காங்க வீட்டுல. என்னடி அவதான் கேட்டாளா? காசு கேட்டாளா? காசு கேட்டாளா? கபரு என்ன சாக்கா வச்சு நீ பண்றத பூரா முதல்ல ஸ்டாப் பண்ணு. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ டைரக்டா சொல்ற மாதிரி சொல்லு. நீ சொன்னா நம்ப மாட்டேறாங்க வீட்டுல. பண்ண நம்புறாங்களே, என்ன மூச்சு நம்புறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. இது பண்ணாது, இது பண்ணுமா எங்கறாங்கலாம். டேய் குடும்பம் அதெல்லாம் ஓ போ இல்ல நம்ம நல்லதுக்காக தான். இல்ல நம்ம நல்லதுக்கு எனக்கு குடும்பத்தை வாக்கப்படுதுன்னு வெளியே பாட்டமா என்ன டைட்டுக்கு எதுவும் புதுசா செய்யலையா? எதுவும் செய்யலாம். சாப்பிடுங்க, முதல்ல செஞ்சா சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணாதீங்க. ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். உங்க அம்மா எவ்வளவுங்க நகை வச்சிருக்காங்க? அம்மா என்ன தெரியல எனக்கு. அதை கேட்டேன் நான் இது வரைக்கும். கேட்டது இல்லையா? அது எனக்கு நான் இவரும் போவேன் அம்மா. சரி நான் சும்மா கேட்டேன். இல்ல அன்னைக்கு ஒரு நெக்லஸ் போட்டாங்க, அப்புறம் வளையல் ஒண்ணு எடுத்து திருப்பி போட்டாங்க, அது பழசாயிரும் சொல்லி திருப்பி தேஞ்சு போச்சு இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி அதான் கேட்டேன் எத்தனை இருக்கோ என்ன. என்ன அதெல்லாம் எது கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கு அதை பாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை பாரு. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏங்க நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு? இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என்ன நகை வச்சுட்டு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்கு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது எனக்கு. இல்ல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 1 மினிட். அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணி. இந்த இவர்தான் உங்ககிட்ட ஏதோ பேச. என்னங்க சொல்லுங்க. நகை அம்மா என்ன வச்சிருக்கு? நகை அம்மா கொஞ்சோண்டு தானே வச்சிருக்கு. கொஞ்சோண்டுனா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி ஒண்ணு வச்சிருக்கு, ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு, அப்புறம் ஆரம் ஒரு 7 பவுனுக்கு வச்சிருக்கு. எப்போ வாங்குச்சு? ஆரம் நீ காசு அனுப்பியாமே, அதை சேர்த்து வச்சு நானும் அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா அதுக்கப்புறம் அந்த ஆரத்தை எனக்கு தரேன்னு சொல்லிருக்கா, யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கு. அது மட்டும் வரல செத்த நீங்க. அப்புறம் சின்னதா ப்ளூ கல்லு வச்சது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அதுல ஒரு சின்ன மோதிரம், அதே ஷேப்ல ஒரு தோடு மூக்குத்தி வச்சிருக்கா. 25 பவுனுக்கு 30 பவுனுக்கு மேல போகும் போல இருக்கு. 40 பவுன் வச்சிருக்கா. எனக்கு தெரியாது இதெல்லாம். இடம் அங்க இருக்கு. இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. இடம் நம்ம அப்பா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒண்ணு வாங்கணும்ல, ஆமா அதை வித்துட்டாங்க. எப்ப? கல்யாணத்துக்கு வித்தோம்ல. என்ன மறந்துட்டியா நீ? கல்யாணத்துக்கா? அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாரிச்சியா நீ? எந்த இடத்த கேக்குற? எனக்கு புரியல. எந்த இடம்? அந்த நிறைய இருந்துச்சு, இப்ப அங்கங்க இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை ஹைவேஸ்ல ஒரு இடம் இருந்துச்சுல, அது வந்து இப்ப ரேட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா வித்துட்டு அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்ற மாதிரி பேசினாரு. என்ன அப்பா அங்க என்ன இடத்துல சும்மா இந்த இடத்த கேக்குறான்ப்பா. இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த இடத்த சொல்லவே இல்லையா? அப்ப இல்ல எதுவுமே எனக்கு சொல்லலையே. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு குட்டி இடம் வாங்கினாரு. கோயம்புத்தூர்ல பல்லடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா அதுக்கு பின்னாடி ஒரு குட்டியா ஒரு இடம், ஒரு கடை போடுற அளவுக்கு இடம் ஒண்ணு வாங்கி வச்சாரு. பல்லடத்துல எல்லாம் இருக்கா? ஆமா வச்சிருக்காரு.
வச்சிருந்தாரு, அப்பா வச்சிருந்தாரு. பத்திரம் கூட எங்க வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கா? கொடுத்து வச்சாரு அப்பா, பத்திரமா வையின்னு. பத்திரமா இருக்கு, இந்த பிள்ளை வீட்டுல இருக்கு. அது பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நல்ல அறிவுள்ள இருக்க மையம் வேணும். நீ தான் தத்தியா இருக்கிய, எங்க என்ன இருக்குன்னே தெரியல. பேசாம நீங்க உங்க வீட்டுல இருக்க வேலையை டிசைன் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல ஜாயின் பண்ணிருங்க. சும்மா வந்து செருப்பால் அடிப்பேன். உங்களுக்கு மரியாதையா சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு வர்றீங்க உங்க பேர்ல. அப்புறம் இந்த நகை இருக்குல்ல, உங்க அம்மா நகையை வேணா வச்சுக்கிட்டோம், அது நம்ம கொண்டு ஒண்ணுங்க கேட்டு மரியாதையா வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டு வாசலுக்கு கால் வைக்க கூடாது. எங்க அப்பா 2 பேருக்கு சரி பாதியா உங்க மண்டை எப்படி பிறந்து சரி பாதியா அப்படி திறந்து விட்டுருங்க. எல்லா சட்டையும் கேட்டு வாங்கிட்டு எங்க ஊர்ல இருந்து ஊட்டி 70 கிலோமீட்டர் தான். பேசாம உங்களுக்கு 5 நாள் லீவ் வருது இல்ல, ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்துட்டு எங்க ஊருக்கு போயிட்டு 2 நாள் டூர் போயிருவோமா? போயிட்டு வருவோம். வெயிலா இருக்கு, போமா? சரி யோசிச்சு வைங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தங்கச்சி விட்டுவா. என்ன அண்ணி வந்துட்டா? அண்ணி வாங்க அண்ணி. என்னடா டூரா? டூரா? அது ஊட்டிக்கு கட்டமெல்லாம் கட்டா சொல்றோம். மூந்து பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்க. உங்க ஊர்ல இருந்து பக்கம் தானே. நீ சும்மா உங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போனோம்னா 2 நாள் நல்லா ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். வர்றோம். சரி சரி நம்ம எடுத்து வைக்கிறோம். எடுத்து இதெல்லாம் நல்லா இல்லங்க. மோந்து பார்த்து சாம்பாரா புளிக்குழம்பான்னு கண்டுபிடிப்பாங்க. உங்க தங்கச்சி என்னெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. உங்க தங்கச்சியை கட் பண்ணுங்க. கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, வேலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. தங்கச்சி சொல்லுங்க, சரிப்பட்டு வராது, செலவு பண்ண முடியாது. பேசாம நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வேணா இருக்கட்டுமா? ஆமா, நீ நாங்களுமே போறோம். நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்ல, பிளான் கேன்சல். ஆமா போகலாம். வேலை வந்துருச்சு. கொடுத்தாங்க, அங்க இன்டர்நெட் கிடைக்காது, அதனால இங்கே இருந்தலாம். எடுத்து வச்சிருங்க. நான் உங்க மாமாட்ட பேசினேன். உங்க மாமா ஏன் போட்ட பிளான கேன்சல் பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இன்டர்நெட் இவருக்கு வேலை இருக்கு. ஒரு நாள் பேச சொல்லுங்க. போயிட்டு வருவோம்டா. போயிட்டு நீ போயிரு. சரி வாங்க, இங்க பாருங்க. நான் சொல்லாம பர்சையே எடுக்க கூடாது. இருக்க மாட்டேன், நான் உங்களை கொடுத்து வச்சிடறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கேன். அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும், வேணாம் வாங்க. காஸ்ட்லியாலாம் இருக்காது. நீ மலையில இருந்தே விளையாடுறதுனால நல்லா சீப்பா கொடுப்பாங்க. சீப்பா இருக்க. நீ என்ன உள்ளூர் கடையில வந்துட்டு நீ என்ன இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது எவ்வளவு நேரம்? ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டா ஸ்டார் ஆயிரலாமா? எவ்வளவு? 1 ரூபா. கிலோ போடுங்க. இல்ல வரீங்களா? 1 கிலோ போடுங்க. வாங்க, அதுல 1 கிலோ போடுங்க. கூட்டு வர வேண்டியதா இருக்கு. உன் தங்கச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கினா நீ என்ன பாக்கெட்டுக்குள்ள கைய விடுற? காசை கொடுக்குறேன். காசு எடுக்க கைய மணிக்கட்டோட வெட்டிடுவேன். பாத்துக்க, சேகுவாராக்கு வெட்டின மாதிரி. நீங்க எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்? வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய டைம் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் முன்னாடி வாங்கி கொடுத்தீங்க. ஒரு அண்ணங்கார தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கறது வந்து இதுமா தொன்று தொட்டு வர்றது தானம்மா. 98 எனக்கு தேவை கிடையாது. நீங்க வாங்கி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட நிலம் இருந்துச்சா? ஒரு குண்டு பண்ணி நகை இருந்துச்சா? வாட்ச் இருந்துச்சா? வாங்க வச்சது யார்? ஐடியா கொடுத்தது யார்? குடும்பத்தை நடத்துவது யார்? அப்ப நான் சொல்றது கேட்டு ஓடிக்கிட்டு இருங்க. பர்ஸ்ல பர்ச கொண்டாமுல. சரி, நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சியே, உன் தங்கச்சி மட்டும் அது வீட்டுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கிச்சு, உனக்கு 1 கிலோ சேர்த்து வாங்கிச்சா? அப்ப எதுக்கு நீ மட்டும் வாங்குற? பர்ஸ் இனிமே கையில எடுத்தீங்க, அவ்வளவுதான். பர்ஸ் போனா போயிட்டு போகுது. யார் பர்ஸ் சுத்திட்டு இருக்கா? இல்ல யூபிஐ தான். யூபிஐ இருக்குல்ல, போனே என்கிட்ட இருக்கு. அண்ணி எப்படி வாங்கிட்டீங்களா? வாங்க போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம எதுக்காக கூட்டிட்டு போனா, அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னு தங்கச்சி மகளுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. நம்ம தான் தாய் மாமைங்க, நம்ம தான் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும். நகை போகையெல்லாம் நம்ம தான் போடணும்னு சொல்றாங்க அப்பா. அதானப்பா, நான் வந்து ஒரு 5 பவுன் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 5 பவுன் சபையை நிறைச்சு நான் ஒரு 2.5 பவுன் போடுறேன், நீ ஒரு 2.5 பவுன் போட்டினா நம்ம தங்கச்சி. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, நம்ம கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நம்ம எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்னா பிறந்து இப்படி எல்லாம் இருக்கவா போறோம்? இதே அப்பாவுக்கா திருப்பி பிறக்க போறோம்? இது ஒரே வாழ்க்கைனே. நம்ம தங்கச்சி நம்ம தானே செய்யணும். மாமா அப்புறம் எப்படி மதிப்பாரு? கரெக்ட். ஒரு நிமிஷம், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் அப்படியா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு. சரி, போயிட்டு வானே. நல்லவரு சொன்னா புரிஞ்சுக்குவாரு. 5 பவுன் செய்யலாம்டா. என்னன்னா இப்ப செய்யறத பத்தி ஒண்ணும் கிடையாது. இப்பதான் கிரய பிரசம் வச்சிருக்க அந்த பிள்ளை வச்சு முடிச்சது. இப்ப வீடு கட்டி முடிச்ச கையோட திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வச்சா எப்படி செய்வோம்னு ஒரு இது வேணாமா? தள்ளிகளை வைக்க வேணாமா? அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அறிவு இல்லாம தான் வைக்குது அப்படின்னா, நீங்களும் சேர்ந்துட்டு வந்து 5 பவுன் செய்வோம், 4 பவுன் செய்வோம்னா எப்படி செய்வோம்? ஆளுக்கு 1 பவுன் எப்படி செய்வோம்? 1 பவுனா? 1 பவுனே பண்ணுவோம்டா. 2 பவுனா போட்டு 4 பவுனாச்சு பண்ணிடுவோம். 4 பவுனா பண்ண இல்லன்னா நீ 1 பவுன் பண்ண, மிச்சம் 4 பவுன் நான் போட்டுக்கிறேன். இல்லடா, அதுல இன்னொருத்தர பார்த்து
4 பவுனு நான் 1 நீ 3 செய்யறத பத்தி ஒண்ணு இல்லடா. அப்புறம் அது வந்து 4 சொல்லுகிறேன் போயிடும். அப்புறம் நான் வந்து 4 பவுனா 3 பவுனா எதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற நான் செய்யறேன். அதே மாதிரி நீ ஈக்குவலா செஞ்சுட்டு போயிடும். என்ன சொல்றேன்? அப்பா மூஞ்சிய பாருங்க. நல்லா ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்கிறப்ப நல்லா மனசார ஏதாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா உட்காந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து நடுவுல மாட்டேன். அந்த காலத்துல அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக உட்காந்து நான் வந்து செய்முறை செஞ்சுக்க முடியுமா? நீங்க வந்து போட்டோ எடுப்பீங்க, நீங்க ஒத்துமையா இருப்பீங்க, நீங்க 2 பவுன் 5 பவுன் போறீங்க, நீங்க சம்பாதி எப்படி அவன் எங்க போய் சம்பாதிச்சு 4 பவுன் சம்பாதிச்சு 4 போட்டு எப்ப திருப்பி வாங்குறாங்க? நகைச்சு பொம்பளை பிள்ளை பத்தி நீ சடங்கு செய்யணும். இன்னி சடங்கு முடிச்சோம்னா கல்யாணத்துக்கு செய்யணும். தாய்மாமா முறை என்ன லிப் மட்டும் தான் உனக்கு ஒர்க் ஆகுது. வாய்ஸ் எல்லாம் அண்ணி வாய்ஸ் வந்து அண்ணி வாய்ஸ் கேக்குதா? ஆமா. ஓ அங்க இருந்து எடுத்து வந்து அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டியா? இல்ல அண்ணே அழகா இருந்தியானே. இப்படி தெலுங்கு பட டப்பிங் லெவலுக்கு போயிட்டியானே. என்ன வாய் ஒதுக்கி இருக்காரு. எப்பா எப்பா ஐயோ அப்பாவுக்கு இது ஆயிருச்சு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. எல்லாம் உண்ணாங்கல சும்மா போட்டு ஆக்சன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆளுக்கு நான் 1 பவுன் நீ 1 பவுன் 2 பவுனா போட்டுட்டு நீ வந்த உடனே ஆடுற இல்லடா. ஏன் இருக்காதே இருக்குடா. அப்புறம் மாறிட்டியானே. அப்படி இல்லடா அப்படி நினைக்காத. செலவை நீ பாரு. உன்னால முடியுது நீ பண்றேன்னு சொல்ற. என்னால முடியல. உனக்கு கல்யாணம் நீயும் அரப்பணம் செய்யலான்ட்டு நீ வருவ. அண்ணே அரப்போன்னு செய்ய வருவ. நீ காலம் வரும். அந்த காலம் வரும்போது நான் உன்ட்ட அப்பா மூஞ்சிய பாருனே. இந்த மூஞ்சிய பாத்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாமதான் உன்ன பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. அரப்போன்னு நீ வருவடா ஒரு நாள். நீ எழுதி வச்சுக்கா. நீ பாத்துக்கலாம். உனக்கும் வாய்ஸ் மாறும். உனக்கு வாய்ஸ் மாறும். ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் உனக்கு. நான் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறாங்க ஆம்பளை பசங்க. அண்ணி நல்லா இருங்க அண்ணி. என்னப்பா 5 பேர் தான் செஞ்சிருவான். 5 பேர்ல எப்படி செய்ய முடியும்? 1 பொண்ணு தான் செய்ய முடியும். ஓ பெர்ஃபார்மன்ஸ் வேறயா? ரைட். WWF தோத்துரும் போலயே. சூப்பர் சூப்பர். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான சிந்தனையோட இதை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அந்த டப்பிங் எடுத்ததெல்லாம் ஒய்ஃப் வாய்ஸ்ல பேசுற மாதிரி ஒரு டப்பிங். அதாவது அதை ஒரு இதுவா காட்டுறானுங்க. ஆமா பேசுறதெல்லாம் இவன் எண்ணங்கள் எல்லாம் அங்க அப்படிங்கறது எப்படி காமிச்சாங்க பாத்தீங்களா? மை காட் செமையா இருக்கு. டாபிக் எல்லாம் ரெலவெண்ட். ஆனா இப்போ கோல்டு வந்து அவ்வளோ விலை ஜாஸ்தி. கோல்டு வேண்டாம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு கிராம் கோல்டுக்கே எவ்வளோ விலை இப்போ. ஆமா என்ன நீ நான் அண்ணி கூட தங்கச்சி கூட ஒப்பீனியன் சொல்ல முடியாதே. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா பாக்குற விஷயங்கள் தான். பாக்குற விஷயம் வீட்டுல நடக்கிற சர்வசாதாரணமா நடக்கிற விஷயங்கள்ல தான் அழகா எடுத்து போட்டு கிரியேட்டிவா ஒரு நகைச்சுவை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் பரிதாபங்கள் டீம். அது ரொம்ப மாடர்னா இருந்தாலும் சம்டைம்ஸ் சிந்தனைகள் அப்படி சேஞ்ச் ஆக்குறது நம்மள. நான் லாஸ்ட் டைமும் நாம இதை பத்தி பேசியிருந்தோம்ல. நாம ஒரு மதர்ன்ல ஆகும்போது இந்த மாதிரி யோசிப்போமான்ற மாதிரி. I don't know, maybe பையனை பெத்திருந்தா தெரிஞ்சு வந்த பையனும் இல்ல பொண்ணுங்க. இப்போ பொண்ணு ஃபேமிலில கூட டாமினேட் பண்றாங்க. பொண்டாட்டி பொண்ணையும் மாப்பிள்ளையுமே டாமினேட் பண்றாங்க. மாமியார் சில மாமியார். ஆமா என்ன உனக்கும் மட்டும் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி அப்படியே இருக்கு. சோ தெரியல. நாம அப்படி ஆவாம இருந்தா நமக்கு நல்லது. சமாதானம் தான் முக்கியம். பார்க்கலாம். ஓகே, enjoy. Bye bye.